இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய விமானத்தளம் சிங்கப்பூர் விமான தளம் தான். சிங்கப்பூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை விமானங்களும் அங்கே வந்து போகுது. அவ்வளோ பெரிய விமானத்தளம். நாங்கள் போய் அந்த எங்களுடைய பாதையில் நாங்கள் பார்த்த விமானங்களே குறைஞ்சபட்சம் ஏறக்குறைய ஒரு 50 விமானங்கள் இருக்கும். எல்லா விமானங்களும், எல்லா நாட்டு விமானங்களும் சரி அங்கே வந்து பயணியில் இறக்கிறது ஏற்றுறது. நாங்கள் இந்திய நேரத்துக்கும் அந்த சிங்கப்பூரில் கொண்டு போய் எங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ண அந்த நேரத்துக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம். அங்கேருந்து வியட்நாம் ஃப்ளைட்டை நாங்கள் பிடிச்சிட்டோம். இந்த வியட்நாம் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளைட்டுக்கும் இந்த ஃப்ளைட்டுக்கும் வித்தியாசம். அது போயிங், ஏறக்குறைய 300 பேர் உட்காந்துட்டு போகலாம். இது வந்து ஏர்பஸ். இந்த வியட்நாமுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஏர்பஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக கூப்பிட்டு வந்தாங்க. நான் திரும்ப ஏன் நான் இந்த விமானத்தளத்தை சொல்கிறேன்னா, சிங்கப்பூருக்கு நீங்கள் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் போங்க. சிங்கப்பூருக்கு அந்த விமான நிலையத்தில் கொஞ்சம் நல்ல ஜாலியாக சுற்றி பாருங்கள். சிங்கப்பூர் சுற்றி பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விமான நிலையத்தில் இருந்து ஏறக்குறைய நீங்கள் 1 மணி நேரத்தையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு இரவு பகலாக தெரிகிறது, பகல் இரவாக தெரிகிறது. ஒன்றுமே வித்தியாசம் தெரியல. அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி. நீங்கள் எல்லாம் ரசிக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். வாழ்க்கையில் நம்ம எல்லாமே உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு குழந்தை, குட்டி, குடும்பம் எல்லாம் ஆகுது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சரி, இப்படி சில சுற்றுலாக்கள் நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டா போதும், ஏர்போர்ட்டையும் பார்க்கலாம், சிங்கப்பூரையும் பார்க்கலாம். அப்படியே பக்கத்துலேயே மலேசியா, அப்படியே பக்கத்துலேயே தாய்லாண்டு விட்டால் அப்படியே வியட்நாம், இந்த பக்கம் திரும்பினா இந்தோனேஷியா. ஒரு சின்ன ட்ரிப் அடிங்க ஜாலியாக. வாழ்க்கையில் எப்பவும் சம்பாரிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு இந்த எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாருங்க. எங்கள் ஃபேமிலியோட என் ஒய்ஃப் நிற்கிறா, என் சன்னு நிற்கிறான். அவங்களுடைய நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அதாவது நான் நடந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 மணி நேரம். உங்களுக்கு அவ்வளோ நேரம் போட்டால் நீ அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டீங்களேன்றதுக்காக நான் கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. விமானத்தளம் அல்லது அது ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஒரு அழகான ஒரு தலம். ஒரு விமானத்தலம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகு, அவ்வளோ சுத்தம், அவ்வளோ ஹைஜீனிக்கு. எங்கேயும் ஒரு சின்ன குப்பையை கூட நீங்கள் எடுத்துட முடியாது. அவ்வளோ